என்னது? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் நெல்சன் மனைவிக்கும் தொடர்பு இருக்கா? ஆமாங்க. இப்போ வைரலா பேசப்படுற விஷயமே இதுதான். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இதுவரைக்கும் 24 பேரை கைது பண்ணியிருக்காங்க. மர்மமான ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸா தான் இருக்கு. அந்த வகையில அடுத்தடுத்து நிறைய பேர் மாட்டிட்டு வராங்க. நெல்சன் வைஃப் மோனிஷா இந்த வழக்குல தொடர்பு இருக்கிற சம்போ செந்திலோட நெருங்கிய கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் கிட்ட நிறைய டைம் ஃபோன் கால் பேசியிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் மோனிஷாக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு போலீஸ் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் மோனிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொட்டை கிருஷ்ணன் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னும் அதுக்கான ஆதார ஃபோட்டோஸையும் காட்டி ஒரு கேஸ் விஷயமா மட்டும் தான் 2 பேர் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டுக்கு போனதாகவும் அதுக்கு முன்னாடி மொட்டை கிருஷ்ணனும் அவரோட மனைவியும் நெல்சன் வீட்டில் தங்கியிருந்ததாகவும் தெரிய வந்திருக்கு. இதனால போலீஸ் நெல்சனுக்கும் மொட்டை கிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அவரோட வீட்டில் நெல்சன் தங்க வச்சிருக்காரு அப்படிங்கிற நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நெல்சனோட வைஃப் மோனிஷாவை எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நெல்சன் நீங்க பெரிய ஆளு தான் அப்படின்னு கலாய்ச்சிட்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.